வந்தவர்களே, இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். சாதா ப்ளவுஸு, லைனிங் இல்லை, சாதா ப்ளவுஸு. அதுக்கு துணி எடுத்து போட்டிருக்கு. எல்லாமே இப்படி எடுத்து விட்டுக்கணுங்க. இது வந்து கார்னர் பகுதி இல்லை, வெட்டு பகுதி. அதனால் இங்கே இது கார்னர் பகுதியில் வெட்டு பகுதி. இதை இப்படியே மடிச்சுக்குவோம். மோல்டிங் நம்ம பக்கம் இருக்குது, வெட்டுறவு பக்கம். இதை 4 மடிச்சுக்குவோம். மடிச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து வெட்டு பகுதியாக இருக்கப்போ சின்ன தையலுக்காண்டி இது எம்மிங் தையலுக்காண்டி ஸ்கேல் அளவு. இதை நேராக ஸ்கேல் அளவு எடுத்துக்க வேண்டியது. இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்காண்டி பிசு தையல் போகிறதுக்கு. வலது கை பக்கங்க, அதாவது சோத்தாங்கை பக்கம். சோத்தாங்கை பக்கம் பின்னாடி உள்ளது, சோத்தாங்கை பக்கம் பின்னாடி உள்ளது தான் அளவுக்கு வைக்கணும். இப்படி வச்சுக்கலாம் அந்த கோட்டில். இப்படி இந்த கோட்டில் இதை வச்சுட்டு இப்போ ரெடி அளவு இது தையலுக்காக, இது அப்போ இது ரெடி அளவு தையலுக்காக உள்ளது. இப்போ இப்படி கை வச்சுட்டு தையலுக்காக இப்படி பில்லி வைக்க வேண்டியதாங்க. அப்புறம் இப்படி வரைஞ்சிட்டு வெட்டிடலாம். இது கை வெட்டியாச்சு. மோடி பக்கம் இப்படி திருப்பிக்கணுங்க. திருப்பிக்கிட்டு இந்த பிசுருக்காக மடக்கி தைக்க 1/4 இன்ச்சுங்க விட்டுடலாம். அப்புறம் ஒரு ஸ்கேல் அளவு வேண்டாம், ஒரு 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காண்டிங்க. இப்படி ப்ளவுஸு இப்படி மடிச்சுக்கணுங்க. மடிச்சுக்கிட்டு இந்த முதுகு பீஸு இந்த மோடி பக்கம் இருக்கிற பக்கம் வைக்கணுங்க. இந்த முதுகு பீஸு இந்த பக்கம் வைக்கணும். இப்படி கரெக்டாக வச்சுக்கணுங்க. இந்த டாட்டும் சேர்த்து இப்படி இழுத்து இந்த பில்லியில் வச்சுக்கணுங்க. வச்சுக்கிட்டு இந்த உயரம் இங்கே குறிக்கணுங்க. இது வந்து ரெடி அளவு சொல்று. இது வந்து தையலுக்காக துணி விட்டுறணுங்க. இதிலேருந்து 1.5 இன்ச்சு போதுங்க. உங்களுக்கு சின்ன கழுத்து தான். இப்போ இந்த பில்லியிலேருந்து இந்த முதுகு பீஸுக்கு இப்படி தையலுக்காக 1/4 இன்ச்சோடு இப்படி குறிச்சிக்கலாங்க. இப்போ கழுத்தை இப்படி வரைஞ்சிடலாம். இடுப்பளவுங்க. இதிலேருந்து இங்கே கை சாய்ந்துக்கிட்ட அக்குள் அளவு, இது ரெடி அளவு தையலுக்காண்டி உள்ளது. இதிலேருந்து 1.5 இன்ச்சு விடணுங்க. இப்போ இங்கிட்டு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோங்க. இங்கிட்டு ஒரு 3 இன்ச்சு விட்டுக்கலாம். இது அளவுக்கு சோல்ட்ரு அளவுக்கு. இப்போ இங்கே கை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணி இங்கே ஒரு பில்லி வச்சுக்கலாங்க. இப்படி வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே வெட்டிடலாங்க. இப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டு வெட்டிடலாங்க. இந்த கழுத்து வெட்டும்போது கத்திரிக்கோல் எடுக்காமல் இப்படி வெட்டணுங்க. இப்படி வெட்டினா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். இது முதுகு பீஸ் வெட்டியாச்சுங்க. இது வந்து வி ஷேப்புக்கு வச்சுக்கலாம் இந்த பீஸு. இதை இப்படியே கிராஸாக போட்டுக்கலாங்க. இப்படியே துணியை இந்த முதுகு பீஸ் துணியை கிராஸாக போட்டுக்கணும். இதை இப்படி மடிச்சுக்கணுங்க. மடிச்சுக்கிட்டு இந்த வி ஷேப்பு பக்கம் கீழே வர்ற மாதிரி இப்படி வைக்கணுங்க. இந்த தையல் வர்ற இடத்துல இப்படி வச்சிடணுங்க. இந்த சோல்டரை வச்சுட்டு இதையும் இப்படி சரி பண்ணி கரெக்டாக வச்சுக்கணுங்க. இது கீழேயும் துணி எடுத்து இப்படி கரெக்டாக வச்சுக்கணும். இங்கே வருது அக்குள், கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ கழுத்தை இப்படி வரைஞ்சிடலாங்க. ஈஸியாக வெட்டுற மரங்க இது. நம்ம வந்து இஞ்சி டேப்பு தேவையில்லை இதுக்கு. இப்போ இதிலேருந்து இப்படி வச்சிடலாம். தையலுக்காண்டி மேலே வந்துருச்சு கொஞ்சம். இதிலேருந்து இந்த தையல் வருது பாருங்கள். இந்த தையலுங்கண்ணா வருது தைக்கிறதுக்காண்டி உள்ள துணி. அப்புறம் இங்கே இப்படியே இது பண்ணிடலாங்க. ஒரு தையல் இப்போ இங்கே வைக்கணுங்க. இந்த கொஞ்சம் துணி விட்டுறணும். இந்த முதுகு பீஸ் துணியில்
கொஞ்சம் கீழே இறக்கி தையல் வைக்கணுங்கன்னு வருது தையல். இந்த தையலுக்காண்டி துணி இருக்குது. இப்போ இங்கே தையல் வருது, தையலுக்காண்டி விட்டாச்சுங்க. இப்போ இதை இந்த நடு கிராஸ் இருக்கா இல்லையா, இதை வந்து சோத்தாங்காயில் பிடிச்சிக்கணுங்க. இங்கே வந்து சோல்ற நடுபாகத்தில் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த தையல் இருக்கு இல்லையா, இங்கே இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இதை இப்படி இழுத்து இப்படி வச்சு இந்த கையை விட்டுட்டு இதை இப்படி பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த நடுத்தையலை இப்படி இழுத்து வச்சு தையலுக்காண்டி கொஞ்சம் விட்டு இங்கே புள்ளி வைக்கணுங்க. இப்போ அதாவது இதிலேருந்து 1 2 3ல் வந்துருச்சுங்க. கரெக்டாக வரும். 3 3.25 இன்ச்சில் வருங்க. இது சின்ன பெரியவங்களுக்குன்னா 3.25 இன்ச்சி வரும். இது 1 2 3.25 இன்ச்சி வரும். இது சின்ன ப்ளவுஸ், அதனால் 3 இன்ச்சி வருது. இப்போ இப்படி வரைஞ்சிக்கலாங்க. அவ்வளோதான். இப்படி வரைஞ்சிக்கிட்டு இந்த இதையும் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை வெட்டிடலாங்க. இப்போ முன்பக்க கிராஸ் வெட்டியாச்சுங்க. இதை தச்சிடலாம். முன்பக்க கிராஸில் இப்போ இதிலேருந்து இவ்வளவுக்கு குடஞ்சி வெட்டணுங்க. இப்படி கட்டிடணும். இவ்வளவு 1/4 இன்ச்சு இது குடஞ்சி வெட்டினா போதுங்க. கட்டி பீஸுக்கு இப்படி வெட்டிக்கலாங்க. அப்படியே மடித்து தச்சிடலாம். இது பட்டி பீஸுக்கு வெட்டிடலாம். 2 பக்கெட்டும் மடித்து தச்சிடலாங்க. இவ்வளவுக்கு தையல் வரும். பக்கம் இருந்து வெட்டின பீஸில் இது வந்து கொக்கி பீஸுக்கு இந்த சின்ன பீஸ் வச்சுக்கலாங்க. 1.5 இன்ச்சு பீஸு. இது கொக்கி தைக்கிறதுக்கு, இது வி ஷேப் அடிக்கிறதுக்கு இது போதுங்க. கிராஸ் பீஸுங்க, கழுத்து கிராஸ் பீஸு. அது 1.25 இன்ச்சில் இப்படி வெட்டிடலாங்க கரெக்டாக. முதுகு பீஸ் வெட்டியாச்சு, முன்பக்க கிராஸ் வெட்டியாச்சு, பட்டி வெட்டியாச்சு, கைத்துணி வெட்டியாச்சு, கழுத்து கிராஸ் வெட்டியாச்சு. நேர் பீஸில் ஊக்குப்பட்டி 1.5 இன்ச்சி, 2 இன்ச்சி வி ஷேப்பு எல்லாமே வெட்டியாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.